வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், அரசாணைகள் சம்பந்தமாக அறிவிப்புகளையும், ஆசிரியர்கள் தரப்பில் மாணவர்கள் தரப்பில் வைக்கின்ற கோரிக்கைகளையும் தகவலாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல், டிஎன்டிஇடி 40 கட் ஆஃப் 60 பாஸ் மார்க் பற்றி ஏதேனும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கா, இதற்கான அறிவிப்பு வெளியிடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா, இதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் கோரிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு டெட்டு பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் 40 கட் ஆஃபாக குறைக்க வேண்டும். 60 பாஸ் மதிப்பெண்கள் அனைத்து கேட்டகரிக்கும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும் அந்த 60 பாஸ் மார்க் குறைக்க வேண்டும். அதேபோல் 40 கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் பர்சன்டேஜ் 40% குறைக்க வேண்டும் சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இது இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு 1-2 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் நான் குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால தங்களுக்கு அந்த மதிப்பெண்களை, குறிப்பாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2026ஆம் ஆண்டு அந்த 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 5 ஜென்ரல் கேட்டகரியை தவிர அனைவருக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 60%, 60 மதிப்பெண்கள் பாஸ், 40% எடுத்த கட் ஆஃப் மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய தேர்ச்சி வீதம் மாற்றம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் அதில் மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் அதனுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடும். இந்த ஸ்பெஷல் டெட் வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான, அதனால் அந்த மதிப்பெண்களை குறைச்சா அதிகப்படியான மக்கள் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் அந்த 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் 2026ஆம் ஆண்டு சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் இது பற்றி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது 60 பாஸ் மார்க் வழங்க வேண்டும், 40 கட் ஆஃப் மார்க் எடுத்தால் 40% எடுத்தால் பாஸ் அப்படின்றத அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அது சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். இதற்கிடையில் அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது. அந்த தேர்தல் அறிவித்தது பின்னர் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக அதற்கான புதிய அறிவிப்புகள், அரசாணைகள், உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல் நடத்தை விதியில் இருக்கிறதுனால இது சம்பந்தமான அரசு உத்தரவோ அரசாணையோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருப்பினும் 2025ஆம் ஆண்டு அந்த தேர்வு எழுதி பார்த்திங்களா, தேர்வு எழுதி தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பின்னரே பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மதிப்பெண் 60%, 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க்காகவும் 40 கட் ஆஃப் மார்க்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதனால் இந்த தேர்தல் முடிந்த பின்னர் தேர்தல் முடிவு வெளியிட்ட பின்னர் இந்த மதிப்பெண்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா இது சம்பந்தமாக வழக்குகளும் இருக்குது. அதேமாதிரி ஆசிரியர் தரப்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் இது சம்பந்தமாக கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. மாணவர்கள் தரப்பிலையும் தேர்ச்சி பெறாத 2025 தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் குறிப்பாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாத நான் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சு வராங்க. என்ன காரணம்னா, ஒரு சிலர் குறிப்பிட்ட சில மதிப்பெண்களை 1, 2, 3 மதிப்பெண்களில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி வீதம் நான் குவாலிஃபைட் இருக்கிறதுனால எங்களுக்கு மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் நாங்கள் தேர்ச்சி ஆகிவிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய தரப்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் தங்களுக்கு மதிப்பெண் எந்த ஒரு கேட்டகரி, எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும் 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்காகவும் 40 கட் ஆஃப் பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி வீதம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். இது பார்த்திங்கன்னா தற்போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனால தற்போது வரைக்கும் அந்த தேர்தல் முடிவு வரை இது பற்றிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிடுவதற்கு சாத்தியமில்லை. அதன் பின்னர் அறிவிக்கக்கூடலாம் என்று எதிர்பார்த்து தான் காத்திருக்கின்றோம். அனைவரும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிற தரப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரப்பினரும் இது அவர்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதனால் இந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் அதிகப்படியான டெட் தேர்ச்சி வீதங்கள் அதிகரிக்கப்படும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.